மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு 12 மணிக்குள்ளார உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது? சாதகமாக இருக்குமா இருக்காதா? குரு பகவான் சனி பகவான் நிலையை பொறுத்து குடும்பத்துடைய நிலை எப்படி அமையும்? தொழில் எப்படி இருக்கும்? பணவரவு சிறப்பாக இருக்குமா? பணம் குவிய என்ன பண்ணணும்? கடன் தொல்லைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழியுமா அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்ததொரு மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் எந்ததொரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிய வரும். இந்ததொரு காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், அமோகமான ஒரு காலகட்டம், சிறப்பான ஒரு காலகட்டம். கிரக நிலைகள் எல்லாம் அந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக இருக்கின்றதுங்க. சூரிய பகவானும் சனி பகவானும் பல நன்மைகளை வாரி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்ததொரு காரியத்தையும் எளிமையாக செய்து முடிக்கப் போகின்றீர்கள். எந்ததொரு காரியம் முடிக்கவே முடியாது அப்படின்ட்டு இருந்ததொரு காரியங்கள் கூட இந்ததொரு காலகட்டத்தில் நல்லதொரு விதத்தில் நடந்து முடிய போகின்றது. பண வரத்து என்பது சிறப்பாக இருக்கப் போகின்றது என்பதை 100% உறுதியாக சொல்லலாங்க. தொழில் ரீதியாக கொடி கட்டி பறக்க போகிறீங்க. வியாபார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து வியாபாரம் ரீதியாக லாபத்தை பார்க்க போகிறீங்க. புதியதொரு ஆர்டர்கள் என்பது வந்து சேரப்போகின்றது. ஒப்பந்தங்கள் புதுசாக கையெழுத்தாக போகின்றது. நீங்கள் தொட்டது என்பது துலங்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்ததொரு காலகட்டம் இருக்க போவதால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் எல்லாமே ஓட போகிறாங்க. போட்டி பொறாமை எல்லாமே விலகப் போகின்றது என்பதை 100% உறுதியாக சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சற்று அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஒரு பலன்கள் என்பது 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. உங்களுடைய அதிகப்படியான ஒரு திறமைக்கு வெளிப்பட போகின்றதுங்க. சக ஊழியர்கள் உங்களை பாராட்ட போகிறாங்க. மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்ட போகிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு மேல் அதிகாரிகளாலேயும் சக ஊழியர்களாலேயும் பிரச்சனை உண்டுங்க. ஏன் அப்படின்னா அதிகப்படியான ஒரு திறமை காரணமாக எங்கே நம்மளை விட முன்னேறிடுவானோ அப்படிங்கிற ஒரு பொறாமை என்பது வேலை செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகஸ்தர்களால்
நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கலாம். இந்த ஒரு இக்கட்டான நிலையை சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம்தாங்க. அதே போன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியமானதாகவே இருக்கின்றதுங்க. நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஏதோ சில பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். குடும்ப ரீதியாக பார்த்து இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளி என்பது குறைய மனம் விட்டு பேசுவீங்க. இதற்கு முன்னாடி காலகட்டங்களில் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேர போகிறீங்க. வீண் வாக்குவாதங்களையும் வீண் சந்தேகங்களையும் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஏணிப்படியில் ஏறி சென்று கொண்டே இருக்கும். அதன் பிறகு ஏற்றம் தாங்க, இறக்கமே கிடையாது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபட போகிறீங்க. பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்களோ, நமக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்களோ நடக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவித்தவங்களுக்கு இப்போ பிள்ளைகளால் அற்புத ஒரு நிலையை பார்க்க போகிறீங்க. அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. மதிப்பும் மரியாதையும் பிள்ளைகளால் உங்களுக்கு உயரப்போகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் என்பது மன மகிழ்ச்சியை தரப்போகின்றது. உங்களுடைய பேச்சை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் நடப்பதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றது. சொன்ன சொல் தவற மாட்டாங்க. ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கை மீறி நடக்க மாட்டீங்க. வாக்கை கைவிடவும் மாட்டீங்க. தெய்வ பக்தி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இதுங்க. ஆன்மீக நாட்டம் என்பது உண்டாக போகின்றது. இதனால் நிறைய சுற்றுலாவும் சென்று வர போகிறீங்க. அதாவது ஆன்மீக ரீதியாக பல கோவில்களுக்கு சென்று தரிசித்து விட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையும் இருக்கின்றதுங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகின்றது. உங்களுடைய புதியதொரு முயற்சிக்கு லாபத்தை கொடுக்க போகின்றதுங்க. அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். இதுதான் உங்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற போகிறீங்க. கட்சி மேலிடத்தோட பார்வை உங்கள் மேலே தெளிவாக விழுந்து நீங்கள் பெரும் பொறுப்புகளை பெற போகிறீங்க. பெரும் பதவியை எட்டி பிடிக்க போகிறீங்க. பல வருட காலமாக கட்சிக்காக உழைத்த உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் இந்ததொரு காலகட்டம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி ரீதியாக பெரியதொரு வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் நல்லதொரு மதிப்பும் கிடைக்க போகின்றதுங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி புரிய போகிறாங்க. நல்லதொரு நண்பர்களை இருந்ததொரு காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. அதே நேரத்தில் கூடா நட்பும் எளிதில் தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருப்பதால் யார் நல்ல நண்பன் யார் கெட்ட நண்பன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பழகுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்க போகின்றது. நிலுவையில் இருந்து வந்த பணம் எல்லாமே கைக்கு வந்து சேரப்போகின்றதுங்க. கடமை எல்லாமே முடிக்க போகிறீங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் என்பது சிறப்பாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் கடனை வாங்கி கொடுப்பதை தள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் நிறுத்தி கொள்ளுங்க. சரிங்களா? அந்த வகையில் பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக உங்களை தேடி வரலாம். அந்த வகையில் எல்லா வகையிலையும் சுகம் உண்டாக்கப் போகின்றது. திருமண தடைகள் எல்லாம் விலகி நல்லதொரு இடத்துல வரன் என்பது அமையப் போகின்றது. உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வராதுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் உடனே சரியாகிடுங்க. வயிறு கோளாறு தூக்கமின்மை பிரச்சனை இது கொஞ்சம் உங்களை தொல்லை பண்ணலாம் என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க. முக்கியமாக நபர்களுடைய ஒரு உதவியும் கிடைக்க போகின்றதுங்க. மெத்தன போக்கு எல்லாம் மாறப்போகின்றது. சோம்பேறித்தனம் எல்லாம் அடியோட விலகப் போகின்றதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் மாறப்போகின்றது. பல எதிர்பாராத திருப்பங்கள் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் என்பதை மறுத்துவிட முடியாதுங்க. சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சுப பலன்களை வாரி வழங்கப் போகின்றார்கள். பயணங்களில் போகும்போது வண்டி வாகனங்களை ஓட்டி செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை மறுத்துவிட முடியாதுங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. மிக மிக முக்கியமாக விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது. பிரபலங்களுடைய அறிமுகம் கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றதுங்க. எந்ததொரு விஷயத்திலையும் ஏகப்பட்ட நன்மைகளை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அதனை
நீங்கள் பெரிய அளவில் வளர விடாமல் சமாளித்துருவீங்க. இந்ததொரு காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. மற்ற ராசிக்காரர்களை விட பல நன்மையும் பல சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் லாபத்தை பார்க்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை அற்புதமாக இருக்கும். சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றதுங்க. பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவை வீட்டு கதவை அடிக்கடி தட்டப்போகின்றது. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரியதொரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்ததொரு காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி சொர்க்க வாழ்க்கை என்பது வாழ போகிறீங்க. நரக வாழ்க்கை முழுவதுமாக முடிவுக்கு வரப்போகின்றது. ஏகப்பட்ட வேதனைகள் சோதனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நண்பர்களுடைய உதவியால் உறவினர்களுடைய உதவியால் பெரும் மாற்றம் பெரும் முன்னேற்றம் யோகம் அளிக்கப் போகின்றது. அதே போன்று புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் இந்த 3 நபர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் சொர்க்க நிலை உண்டாக போகின்றது. நரக வாழ்க்கை எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது. கண்ணை கட்டிய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. எதிரிகளே இல்லாத ஒரு நிலை என்பது உண்டாக போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகப் போகின்றது. எல்லா வகைகளிலையும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி கிடைக்கப் போகின்றது. குடும்ப ரீதியாக கொடி கட்டி பறப்பீங்க. திருமண ரீதியாக அமோகமான ஒரு வாழ்க்கை அமையப் போகின்றது. உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைந்து சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கை வாழப்போகின்றீர்கள். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடக்கூடாதுங்க. அதாவது முன்னாடி காலத்தில் எப்படியோ நமக்கு உதவி செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் இருக்க வேண்டியதும் அவசியமானதானதுங்க. அது இருக்குது சரிங்களா. சூது மது மாது ரேஸ் லாட்ரி இந்த விஷயங்களை அறவே தவிர்த்திட வேண்டுங்க. இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றில் பிரச்சனை என்பது வரலாம். நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க. இயற்கையான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. செயற்கையாக நீங்களாகவே எந்த விதமான பிரச்சனையையும் வர வைத்து கொள்ளாத ஒரு நிலை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கட்டுக்கோப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 8, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரில் சென்று தரிசித்து வந்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் என்பது நிச்சயமாக உண்டாகும். தடை தாமதங்கள் எல்லாம் விலகி ஓடும். இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.